ஏய், உனக்கு தெரியாதா, இவன் தாண்டி வைஷ்ணவியோட லவ்வர், ஆனா சார் ஒரு டெலிவரி பாயாவும் இருக்காரு என்று இன்னொருவள் கேலியாக சொல்லி சிரிக்க வைஷ்ணவியின் முகம் சிரித்து போனது. சர்வாவும் அவமானத்தில் குறுகி நின்றான். அப்போது பின்னாலிருந்து ஏய் வைஷு பேபி என்று ஒரு 25 வயது ஆண் குரல் கேட்க சர்வா திரும்பினான். கையில் ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் பாக்ஸுடன் நின்று கொண்டிருந்த ஆகாஷ் சர்வாவை கண்டுகொள்ளாமல் அவனை தாண்டிச் சென்றான். வைஷ்ணவியின் விரல்களில் ஒரு டைமண்ட் ரிங்கை மாட்டிவிட்டு ஹாப்பி பர்த்டே டார்லிங் என்று கட்டி அணைத்து வாழ்த்து கூறினான். அவனை தடுக்காமல் சிரித்துக்கொண்டே கட்டி அணைத்த வைஷ்ணவி இதுக்கு மேல நடிக்க முடியாது என்று மனதிற்குள் முடிவெடுத்தாள். ஹேய் லிசன் எவ்ரிவன், இனிமே ஆகாஷ் தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட், லவர் எல்லாம், இந்த டெலிவரி பாய் சர்வா இல்ல, ஓகே என்று சத்தமாக சொன்னவள் ஆகாஷை தோளோடு தோள் அணைத்துக் கொண்டாள். சர்வாவின் தலையில் இடி விழுந்தது போல பெரும் அதிர்ச்சி. வைஷு, நீ நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ற என்ற அதிர்ச்சியுடன் அவன் கேட்க, அவளை வேற என்னடா பண்ண சொல்ற? உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரன் கூட வாழ்க்கை முழுக்க இருந்து கஷ்டப்பட சொல்றியா? அதான் சொல்லிட்டா இல்ல, கிளம்பு என்று ஆகாஷ் நக்கலாய் சொன்னான். அனைவரும் சத்தமாக சிரிக்க சர்வாவின் முகம் கோபத்தில் சிவந்தது, கைகள் முறுக்கேறியது. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.